நோக்கம் எவ்வளவு பெரிய ஊழலாக இருந்திருக்குமே, ஆனால் இத்தகைய நிலைக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டிருக்கும் என்று ஒரு பாமரன் கூட யோசிப்பான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. மக்கள் பணத்தை வெகு சுலபமாக சுரண்டி விடலாம் என்று மத்தியிலே பிரதமர் தலைமை இருக்கும்போது இனி யாரும் எந்த மாநிலத்திலும் நினைக்க முடியாது. அதற்கு அவர்கள் சட்டத்தின் மூலம் முறையாக சரியாக முற்றுப்புள்ளி வைப்பார்கள். அந்த கிண்ணத்துக்கு உண்டான பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கா? தம்பி 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 பத்திரிகை நண்பர்கள், உங்களை போன்ற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக அறிவுபூர்வமான சமயங்களிலே சமாச்சாரங்களிலே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு கட்சி ஒரு சின்னத்தை பெற வேண்டுமென்றால் சட்ட ரீதியாக அதற்கு பல கோட்பாடுகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையத்திலே பல கோட்பாடுகள் இருக்கிறது. அதை முறையே சரியே செய்தால்தான் வாய்ப்பு கிடைக்கும். அப்படி செய்யவில்லை என்றால் யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி முறையாக சரியாக காலக்கெடுவுக்குள், அந்த நேரக்கெடுவுக்குள் எங்களுடைய வழக்கறிஞர் பெருமக்கள் அந்த பணியை சரியே செய்ததின் அடிப்படையிலே அவருடைய உயர்ந்த பணிக்கும் கட்சி நாங்கள் செய்த மக்கள் பணிக்கும் எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரமாக நாங்கள் இதை கருதுகிறோமே தவிர இதில் யாருக்கும் வக்காலத்து வாங்கவே முடியாது. அப்படி நினைத்தால் அது பொறாமை. சேலம் ஒரு சம்பவம் நடைபெற்றது, தொடர்பான காணொலி எல்லாம் நீங்க அவமதிக்கப்பட்டதா சொல்லி தகவல் பரவுது. இதனால பாஜக ரெண்டு சமாச்சாரம் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அதனுடைய விடை அதிலே வந்துடும். முதல்ல பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் அவருடைய மதிய உணவு திட்டத்தை பற்றியும் பிரதமர் கூறியதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மட்டுமல்ல, தமிழக மக்களே பெருமைப்படுகிறார்கள். 10 வருட காலம் இந்தியாவில் பிரதமர் அல்ல, உலகளவிலே மிக பிரபலமான இருக்கின்ற பிரதமர், எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர், லட்சக்கணக்கானோர் திரண்டிருக்கின்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் என்ற வார்த்தையை கூறி அவர்கள் அகில இந்திய அளவிலே மேலும் மேலும் உயர்ந்திருக்க வேண்டும், பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று அதற்கான காரணத்தை கூறியதை நான் நினைவு கூறி, அந்த ஜி.கே. மூப்பனாருடைய மகன் நான் என்பதையும் உங்களிடம் நினைவு கூறி, இதற்கு மேல் என்னுடைய கட்சிக்கும் தொண்டனுக்கும் எந்த மரியாதையும் தேவை கிடையாது. அன்றைக்கே பிரதமரிடம் அவர்கள் வந்த உடனேயே என்னுடைய கட்சியின் சார்பிலே, குடும்பத்தின் சார்பிலே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினேன். பிரதமரின் கையை பிடித்து சொன்ன வார்த்தை, இதெல்லாம் நான் சொல்றது கிடையாது, நம்முடைய நலன் விரும்பிக்காக இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். என்னுடைய கையை பிடித்து பிரதமர் அவர்கள், அன்பார்ச்சுனேட்லி வாசன் மூப்பனார் வாஸ் நாட் ஏபிள் டு பிகம் த பிரைம் மினிஸ்டர்னு நடந்து போனார். அதான் நடந்தது. சுற்றி இருந்த தலைவர்களெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார்கள். எங்களுக்கு இதில் சுய விளம்பரம் தேவையில்லை. ஒரு பிரதமர் பேசுவது
தமிழனுக்கு பெருமை, தமிழகத்திற்கு பெருமை. இது அன்றைய கூட்டத்தினுடைய செய்தி அல்ல. பத்திரிகை நண்பரே, இது வரலாற்று செய்தி என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். வரலாற்றை, தமிழகத்தினுடைய வரலாற்றை யாரும் மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது.